திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள கிணற்றில் இருந்து மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் பள்ளியில் பூட்டப்பட்டிருந்த கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக முகிலன் உடல் எடுத்து செல்லப்பட்ட போது அவனது தாய் காலை பிடித்து கதறி அழுத சம்பவம் மனதை நொறுக்கியது. முகிலனுக்கு கை தலையில் காயம் இருப்பதால் அடித்து கொன்றிருப்பார்களோ என முகிலனின் தாயார் நளினி சந்தேகம் தெரிவித்துள்ளார். நான் மோட்டர் போடுற வேலை எனக்கு கொடுத்துக்கிறாங்கப்பா. அவன் இதெல்லாம் பிள்ளைங்களாம் பெருகினத்தை பார்த்துட்டு ஏண்டப்பா நீ எதுவும் வேலை செய்யறதில்லன்னு போது அப்போ நான் மோட்டர் போடுற வேலையை எனக்கு தருவாங்க, 5 மணிக்கு எழுந்து போய் நான் மோட்டர் போடுவேன்னு சொன்னான். அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ரக்கில் கல்லெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒயருக்குது ஏதாவது சேக்கை கடிச்சிக்குமான்னு ஒரு டவுட்டு. என்னான்னு மிஸ்டேக் கண்டிப்பாக இந்த காயமெல்லாம் இருக்குது. இங்கே ஃபின் அடித்து வச்சுக்கிறாங்க இந்த கையில். நான் போய் தூக்கி போடும்போது பார்க்குறம்போது ஃபின் இருக்குது, தலையில் காயங்குது, மொத்த தோல் வலிஞ்சிக்குது. எனக்கு கண்டிப்பாக இவங்க அடிச்சு போட்டுறாங்கன்னு. மேலும் மாணவரின் இறப்பில் மர்மம் இருப்பதால் பள்ளியின் பாதிரியார் ஜேசு மாணிக்கத்தை கைது செய்ய கோரி முகிலனின் உறவினர்கள் மற்றும் அதிமுக தாவேக கட்சி பிரமுகர்களும் வாணியம்பாடி பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதோடு காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தை முகிலனின் உறவினர்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தினரை கைது செய்ய கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட SP ஷியாமலா தேவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அதே காம்பவுண்ட் உள்ள வெளியே நடந்தால் கூட பரவாயில்ல, அதாவது கரஸ்பாண்டன்ட் பரவாயில்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஒரு நேரம் போய் பேரண்ட்ஸ் ஒரு தண்ணி குடி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வாங்கப்பா சமாதானம் பண்ண கூட இல்லை. அவங்கள வெளியே கூட கூட்டி சாவி எடுத்து வந்துட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேறு நடந்துருக்கு. சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.